Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்பில்லாம விளைவுகளை பத்தி யோசிக்காம இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிறது உலக நாடுகளுடைய தலைவர்கள் பலருடைய கருத்தா இருக்கு. உலகம் முழுக்க அப்படி ஒரு எண்ணம் பரவிக்கிட்டு இருக்கு. அப்படி சமீபத்துல டொனால்ட் ட்ரம்ப் விளைவுகளை பத்தி யோசிக்காம பேசின விஷயம் தான் காசாவில இருந்து பாலஸ்தீனிய மக்களை வெளியேற்றிட்டு காசாவை அமெரிக்கா கண்ட்ரோல்ல எடுத்துக்கும் அப்படின்னு சொன்னது. அவர் அதை பேசினது பிசினஸை மையமா வச்சுதான், அதுல இருந்து எப்படி அமெரிக்காவுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலானதுதான். ஆனா அது அவரே அறியாம வேறொரு விளைவை அமெரிக்காவுக்கு எதிராக நிறுத்துற வகையில கொண்டு வந்து விட்டுருக்கு. அது என்ன அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். ஹமாஸுக்கும் இஸ்ரேல் அரசாங்கத்துக்கும் இடையில ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி இப்போ அது நடைமுறையில இருக்கு. ஆனா எப்போ காசாவை அமெரிக்கா தங்களுடைய கண்ட்ரோல்ல எடுத்துக்கும், காசாவில இருந்து மக்களை வேற ஒரு இடத்துக்கு நாங்க வெளியேற்றிடுவோம்னு டொனால்ட் ட்ரம்ப் சொன்னாரோ அப்போத்துல இருந்து அங்க மீண்டும் பதற்றம் ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே இஸ்ரேல் ராணுவம் காசால இருந்து முழுமையாக வெளியேறல. அதே நேரம் காசால அங்கங்க இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறதாகவும் ஹமாஸ் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க. இந்த நிலையில ட்ரம்ப் இப்படி சொன்ன உடனே ஹமாஸுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஒருவேளை நம்ம கிட்ட இருக்கிற அந்த பணைய கைதிகளை எல்லாம் நம்ம விடுவிச்சதுக்கு பிறகு இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து திரும்பவும் காசா மேல அட்டாக் பண்ணாது அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஹமாஸுக்கு எழுது. அதனால ஹமாஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இஸ்ரேல் உடனடியாக இந்த தாக்குதலை நிறுத்தல, அவங்க அந்த ஒப்பந்தத்துல போடப்பட்ட அந்த விதிமுறைகளை சரியாக பின்பற்றல அப்படின்னோம்னா நாங்க வர சனிக்கிழமை விடுவிக்க வேண்டிய அந்த பணைய கைதிகளை விடுவிக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. இதை இஸ்ரேல் தரப்புல எப்படி பாக்குறாங்கன்னா, பணைய கைதிகளை விடுவிக்க மாட்டோம்னு ஹமாஸ் சொல்றது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறின செயல். அதனால வர சனிக்கிழமைக்குள்ள நீங்க அந்த பணைய கைதிகளை விடுவிக்கல அப்படின்னோம்னா நாங்க உடனடியாக தாக்குதலை ஆரம்பிப்போம். இப்பவே இஸ்ரேலினுடைய ராணுவத்தை திரும்பவும் காசாக்குள்ள குவிக்கிறதுக்கான உத்தரவுகளை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ கொடுத்துட்டாரு. இப்போ அங்க ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்படுது. ஏன்னா இப்பதான் காசால இருக்கிற பாலஸ்தீனிய மக்கள் கொஞ்சமா ஆறுதல் அடைஞ்சு இடிஞ்சு கிடந்தாலும் பரவாயில்ல, நம்மளுடைய வீடு எப்படி இருக்குன்றத பாக்குற நோக்கி போலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வடக்கு காசா பகுதிக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அங்க குளிர் நிலவுது, இருந்தாலும் கிழிஞ்ச டென்ட்டுகள்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான நிவாரண உதவிகள்லாம் இன்னும் சரியா போய் சேரவே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில திரும்பவும் தாக்குதல் நடந்துச்சுன்னா என்ன செய்யுது அப்படின்னு கலங்கி போய் நிக்கிறாங்க காசா மக்கள். காசாவில இருந்து பாலஸ்தீனிய மக்களை வெளியேற்றணும்னு டொனால்ட் ட்ரம்ப் சொன்னதை இஸ்ரேல் ரொம்பவே வரவேற்று பேசினாங்க. குறிப்பா பெஞ்சமின் நெத்தன்யாஹூக்கு அதுல ஒரு அரசியல் லாபமும் இருக்கு. ஏன்னா இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ ஒரு முடிவுக்கு வந்த போது அவருடைய கூட்டணி ஆட்சியில இருந்த வலதுசாரி கட்சிகள் எல்லாம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. பாலஸ்தீனத்தை காசாவை அந்த இடத்துல இருந்து முற்றிலும் அழிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நிலைப்பாடா இருந்துச்சு. அதனால இந்த உடன்படிக்கை போடுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. ஆனா இப்போ டொனால்ட் ட்ரம்ப் சொன்னதுக்கு அப்புறமாக பெஞ்சமின் நெத்தன்யாஹூக்கு இதுல ஒரு ட்ரம்ப் கார்டு கிடைச்சிருக்கு. ஒருவேளை டொனால்ட் ட்ரம்ப் சொல்ற மாதிரி காசாவில இருந்து மக்களை வெளியேற்றிட்டாங்க அப்படின்னோம்னா அது பெஞ்சமின் நெத்தன்யாஹூக்கு வரலாற்றுல கிடைச்ச முக்கியமான ஒரு அங்கீகாரமா அமைஞ்சிரும். பாலஸ்தீனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே அந்த இடத்துல இருந்து நீக்கிட்டாங்க அப்படின்னோம்னா அவங்களுடைய வரலாறு இதுக்கப்புறமா மாற்றப்பட்டுரும். இவ்வளவு நாள் நடந்த அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு கிரெடிட்டை பெஞ்சமின் நெத்தன்யாஹூ எடுத்துக்குவாரு. அது தன்னுடைய அரசியல்ல இஸ்ரேல்ல தக்க வைக்கிறதுக்கு பெஞ்சமின் நெத்தன்யாஹூக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால இந்த உடன்படிக்கை அமல்ல இருக்கிறத விட அந்த உடன்படிக்கை ரத்து செய்யப்பட்டு காசா மேல திரும்பி தாக்குதல் நடத்தி காசால இருந்து மக்களை வெளியேற்றுறது அப்படிங்கிறது பெஞ்சமின் நெத்தன்யாஹூக்கு ரொம்பவே ஒரு பாசிட்டிவான விஷயமாக அமையும். ஆனா இவங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸியா காசால இருந்து மக்களை எல்லாம் வெளியேற்ற முடியுமா? பிரச்சனை நடக்கிறது மிடில் ஈஸ்ட்ல அரபு நாடுகளும் இருக்காங்க. அவங்களுடைய நிலைப்பாடு இந்த விஷயத்துல என்ன அப்படிங்கறதையும் நம்ம இந்த இடத்துல கவனிக்கணும். குறிப்பா அரபு நாடுகளான சவுதி அரேபியா, கத்தார், UAE, ஜோர்டான் போன்ற நாடுகள் எல்லாம் காசாவில இருந்து மக்களை வெளியேற்றிட்டு அமெரிக்கா அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. எகிப்து நாடும் இதுல கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அது போக கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் அப்படின்னு சொல்லப்படுற அரபு நாடுகள் அடங்கிய கவுன்சிலும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. சரி, அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால என்ன ஆயிட போகுது? இஸ்ரேல் வாட்டுக்கு அங்க தாக்குதல் நடத்த போகுது, அமெரிக்கா வாட்டுக்கு அது ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த அரபு நாடுகள் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில அமெரிக்காவோட ஒரு நட்புறவுல இருக்கிற நாடுகள். அவங்களே அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பி இருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம். எந்தெந்த நாடுகளுக்கு அமெரிக்காவோட என்னென்ன மாதிரியான உறவு இருக்கு அப்படிங்கிறத இப்ப பாத்திரலாம். அப்போதான் இந்த விஷயத்துல அவங்க எவ்வளவு பெரிய முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஜோர்டான் நாட்டுக்கு USAID அப்படின்னு சொல்லப்படுற அந்த நிதி உதவி $1.5 பில்லியன் ஒவ்வொரு ஆண்டும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அந்த நிதி இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்பவே சிரமமான விஷயமா அமையும். காசால இருந்து வெளியேற்றப்படுற மக்களை நாங்க ஜோர்டான்லயும் எகிப்திலையும் குடியமர்த்தோம்னு சொல்றாரு டொனால்ட் ட்ரம்ப். ஆனா
ஜோர்டான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. எங்களால காசாவில இருந்து நீங்க மக்களை வெளியேற்றினீங்கன்னா அவங்களுக்கு நாங்க அடைக்கலம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஜோர்டான். இத்தனைக்கும் ஜோர்டானுடைய அரசர் அப்துல் முகமது நேத்து வந்து டொனால்ட் ட்ரம்ப் சந்திச்சிருக்காரு. அவர் சந்திக்கும் போதும் நாங்க காசாவில இருந்து மக்களை ஏத்துக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த நேரடியா டொனால்ட் ட்ரம்ப் கிட்டே சொல்லிட்டாரு. இருந்தாலும் ஒரு 2000 குழந்தைகள் உடல்நல பாதிக்கப்பட்டு நோயால பாதிக்கப்பட்ட குழந்தைகளை வேணா நாங்க கொஞ்சம் எடுத்து அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்குறோன்றதை மட்டும் அவங்க டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட சொல்லிட்டு வந்திருக்காரு. ஏன் ஜோர்டான் வந்து ஏத்துக்க மறுக்கிறாங்க? ஏன்னா இப்ப யுஎஸ்ஐடு அப்படிங்கிறது நிறுத்தி வச்சிருக்காங்க டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமாக. அதுல வந்து சில சீர்திருத்தங்கள்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ட்ரம்ப் சொல்ற மாதிரி ஜோர்டான் காசால இருந்து மக்களை ஏத்துக்கல அப்படின்னோம்னா அந்த எய்டை நிரந்தரமாக அமெரிக்கா நிறுத்துறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அது ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஒருவேளை அவங்க ஏத்துக்கல அப்படின்னோம்னா நாங்க அந்த நிதியில கட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் ஜோர்டான் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னோம்னா ஜோர்டானுடைய அரசியல் சூழல் அப்படி. ஏன்னா ஏற்கனவே பாலஸ்தீனத்திலிருந்து அகதிகளாக பல லட்சம் பேர் அங்க இருக்காங்க. அது போக பாலஸ்தீனத்தை பூர்வீகமாக கொண்டவங்க நிறைய பேர் ஜோர்டான்ல இருக்காங்க. அவங்க எல்லாம் அரசாங்கத்திலயும் முக்கிய பொறுப்புல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது காசாவை காலி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ஜோர்டான் உடன்பட்டு சப்போர்ட் பண்ணாங்கன்னா அது அவங்க உள்நாட்டுல பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஜோர்டானுடைய வாதமா இருக்கு. அதனாலதான் நாங்க இந்த விஷயத்துக்கு உடன்பட மாட்டோம்னு சொல்லி ஜோர்டானுடைய அரசர் நேரடியா ட்ரம்ப் கிட்ட சொல்லியிருக்காரு. எகிப்துக்கும் கிட்டத்தட்ட அதே பிரச்சனை தான். ஒருவேளை காசால இருந்து மக்களை வெளியேற்றி எகிப்துல அவங்க குடியமர்த்திக்கிட்டாங்க அப்படின்னோம்னா அங்க இருந்து அவங்க இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால எங்க நாட்டுக்குள்ள உள்நாட்டு போர் உருவாகிறதுக்கான சூழல் ஏற்படும். அதையெல்லாம் மனசுல கொண்டு நாங்க இந்த திட்டத்தை கண்டிப்பா அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அது அனுமதிக்க மாட்டோம்னு சொன்னதை தாண்டி இப்போ காசாவை சீரமைக்கிறதுக்கான திட்டங்களை நாங்க வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். அது விரைவில் அறிவிப்போம்ன்ற அளவுக்கு எகிப்து வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால எகிப்தும் ஜோர்டானும் நிச்சயமாக இதை அனுமதிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு. அடுத்த முக்கியமான நாடு சவுதி அரேபியா. ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஒப்பந்தத்தை கடந்த முறை டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக இருந்தப்போ கொண்டு வந்தாரு. அதன்படி இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையில ஒரு நல்லுறவை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய நோக்கம். அந்த ஒப்பந்தத்துல ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன் போன்ற நாடுகள் எல்லாம் வந்து கையெழுத்திட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில இஸ்ரேலுக்கும் அந்த நாடுகளுக்கும் இடையில வர்த்தகம், கலாச்சார பரிமாற்றம் போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும். இதன் மூலமாக மிடில் ஈஸ்டை தங்களுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அப்போ ஒரு திட்டத்தை போட்டாரு. அந்த ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ்ல இப்போ வரைக்கும் சவுதி அரேபியா இணையவே இல்லை. இத்தனைக்கும் சவுதி அரேபியா அமெரிக்காவோட ஒரு நட்புறவு நாடாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க. சவுதி அரேபியால அமெரிக்காவுக்கான ஒரு பேஸ் எல்லாமே இருக்கு. அப்படி இருந்தும் இந்த ஒப்பந்தத்துக்கு சவுதி அரேபியா உடன்படல. அதுக்கு காரணமாக சவுதி சொல்றது பாலஸ்தீனை தான். பாலஸ்தீனத்துக்கு ஒரு 2 ஸ்டேட்ஸ் கவர்மெண்ட்டை வந்து நீங்க கொடுக்கல, பாலஸ்தீனத்துக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசாங்கத்தை நீங்க கொடுக்காம எங்களால அப்ரஹாம் அக்கார்ட்ஸ்ல கையெழுத்திட முடியாது அப்படிங்கிறத சவுதி அரேபியா ரொம்ப தெளிவாகவும் உறுதியாகவும் சொல்லிட்டாங்க. அந்த ஸ்டாண்டை திரும்பவும் அவங்க வந்து வலியுறுத்தி பேசியிருக்காங்க. சமீபத்துல ஒரு பத்திரிகையாளர் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ வந்து பேசுறாரு. அப்போ அவர் கேட்ட கேள்வி, காசாவில இருந்து மக்களை வெளியேற்றுறதுக்கு சவுதி அரேபியா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, இதுக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படிங்கிறது தான். பெஞ்சமின் நெத்தன்யாஹூ சொன்ன பதில் என்னன்னா, காசாவில இருந்து மக்களை வெளியேற்றக்கூடாதுன்னா அவங்க சவுதி அரேபியாவுக்கு கொண்டு போய் அவங்கள தங்க வச்சுக்கிட்டோம், அங்கதான் நிறைய இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. இது சவுதி அரேபியாவை பயங்கரமா கொந்தளிக்க வச்சிருக்கு. அவருடைய பேச்சுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. ஒருபோதும் அங்க இருந்து மக்களை வெளியேற்ற நாங்க அனுமதிக்க மாட்டோம், அந்த விஷயத்தை வந்து ஏற்க மாட்டோம்னு வந்து திரும்பி சவுதி அரேபியா சொல்லிட்டாங்க. இந்த விவகாரத்துல அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒன்றிணைஞ்சு செயல்படுறாங்க. அவங்களுக்கு எதிராக சவுதி அரேபியா செயல்படுது அப்படின்னோம்னா இங்க இன்னொரு அலையன்ஸும் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே சவுதிக்கும் ஈரானுக்கும் பல ஆண்டுகளாக பிரச்சனை இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த பாலஸ்தீன் பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாக சவுதியும் ஈரானும் திரும்பவும் ஒரு பேச்சுவார்த்தைக்குள்ள வந்திருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு நட்புறவு ஏற்பட்டிருக்கு. இப்ப அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் எதிர்க்கிறதுக்காக சவுதி அரேபியா ஈரானோட சேர்ந்து செயல்படுறதுக்கான வாய்ப்பும் ரொம்பவே அதிகமா இருக்கு. அப்படி ஆச்சுன்னா அது அமெரிக்காவுக்கும் மிடில் ஈஸ்ட்ல ஒரு பெரிய டிராபேக் அமையும் அப்படிங்கிறது தான் சர்வதேச அரசியல் பார்வையாளர்களுடைய கருத்தா இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் அப்படிங்கிற அந்த ஒப்பந்தத்துல ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன் போன்ற நாடுகள் எல்லாம் கையெழுத்திட்டு இருக்காங்க. இப்போ இந்த காசா விவகாரத்துல அந்த நாடுகளுமே அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடுல இருக்காங்க. அதே மாதிரிதான் கத்தார். ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிறதுக்கு முக்கியமான ஒரு நடுவராக இருந்து செயல்பட்டது கத்தார். கத்தாரும் அமெரிக்காவோட ரொம்ப க்ளோஸான ஒரு நட்புறவு கொண்ட நாடு தான். அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய இராணுவ தளம் அப்படிங்கிறது மிடில் ஈஸ்ட்ல கத்தார்ல தான் இருக்கு. அப்படிப்பட்ட நாடும் அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி அமெரிக்காவுக்கு வேற ஒரு குடைச்சலும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஈரானுடைய ப்ராக்சிஸ்ன்னு சொல்லப்படுற ஆயுத குழுக்கள் மிடில் ஈஸ்ட்ல பல்வேறு நாடுகள்ல வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் திரும்பி வலுப்பெறதுக்கான வாய்ப்பை அமெரிக்காவை ஏற்படுத்தி தருது அப்படின்னு சொல்றாங்க சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள்.
ஏற்கனவே அந்த ஆயுத குழுக்கள்லாம் இருக்காங்க. ஹெஸ்புல்லாலாம் வந்து ஈரானுடைய பேக்கப்ல இயங்கிட்டு இருக்கிற ஒரு குழு தான். ஆனா அவங்களுக்கான ஆயுதங்கள் கொடுக்கறது, அவங்களுக்கான அந்த பணத்தை கொடுக்கறது போன்ற முக்கியமான விஷயங்கள் நடக்கிறது எல்லாமே சிரியா வழியாக தான் நடக்கும். அதை தான் வந்து அவங்க ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ சிரியாவில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதுனால ஈரானுடைய அந்த ஆக்சிஸ்ல ஒரு சின்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, இஸ்ரேலுடைய தாக்குதலால ஹெஸ்புல்லா கொஞ்சம் வந்து பாதிப்பை சந்திச்சதுனால அவங்களும் கொஞ்சம் அமைதியா இருக்காங்க. இப்போ அமெரிக்கா காசால இருந்து மக்களை வெளியேற்றணும் அப்படின்னு நினைச்சாங்க, காசாவை அமெரிக்கா ஆக்கிரமிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஈரான் மற்றும் ஈரானுடைய ப்ராக்சிஸ் முழு வீச்சுல அவங்களுடைய தாக்குதலை மிடில் ஈஸ்ட்ல நடத்துவாங்க. அப்படி நடந்துச்சுன்னா மிடில் ஈஸ்ட் முழுக்க போர் சூழல் ஏற்படும் அப்படிங்கிறது தான் அரசியல் பார்வையாளர்களுடைய கருத்தா இருந்துகிட்டு இருக்கு. நம்ம இன்னொரு சர்வதேச ஆங்கிலையும் யோசிச்சு பார்க்கணும். அமெரிக்காவுக்கு எதிராக அரபு நாடுகள் ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க அப்படின்னோம்னா அதை ரஷ்யாவும் சைனாவும் தங்களுக்கான ஒரு வாய்ப்பாகவும் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது ரஷ்யா ஏற்கனவே சிரியா விஷயத்துல வந்து தலையிட்டு அங்க வந்து அவங்க தாக்குதல் எல்லாம் நடத்திருக்காங்க. அவங்க இந்த பிரச்சனையை முன் வச்சு மிடில் ஈஸ்ட்குள்ள இன்னும் ஆதிக்கம் செலுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்களுடைய நட்பு நாடான சைனாவும் இதுல இணையறதுக்கான ரொம்பவே வாய்ப்பு இருக்கு. அது இந்த பிரச்சனையை சார்ந்ததாக இல்லாம சைனா வர்த்தகம் சார்ந்ததாகவும் மிடில் ஈஸ்ட தங்களுடைய கண்ட்ரோல் எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறத நோக்கி செயல்பட ஆரம்பிப்பாங்க. இதுவுமே அமெரிக்காவுக்கு ஒரு தலைவலியை தர பிரச்சனை தான். அமெரிக்காவில இருந்து அரபு நாடுகளுக்கு வர நிதி, அவங்களோட போடப்பட்ட ஒப்பந்தம், ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ், இதையெல்லாம் வச்சு ட்ரம்ப் காசாவை நம்ம ஈஸியா வந்து ஆக்கிரமிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை போட்டாரு. ஆனா அது அவருக்கே எதிரானதாக மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறத அவர் உணர்றாரா அப்படிங்கிறது தெரியல. எப்படி கனடா, மெக்சிகோ, சைனா மேல கூடுதலான வரி விதிப்பை அமெரிக்கா செய்யறது மூலமாக அமெரிக்கால இருக்கிறவங்களுக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்துதோ, அதே மாதிரிதான் இஸ்ரேலுக்கு உதவியாகவும் காசாவை நாங்க எடுத்துக்க போறோம்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் பேசுறது அமெரிக்காவுக்கே ஒரு எதிரான நிலையை வந்து ஏற்படுத்தி இருக்கு. காசாவில இருந்து மக்களை வெளியேற்ற போறோம் அப்படின்னு சொன்ன உடனே அரபு நாடுகள் எல்லாம் ஒன்றிணைஞ்சு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா நாளைக்கு திரும்பவும் காசா மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னோம்னா அப்போ இந்த அரபு நாடுகள்லாம் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியமான கேள்வி. அந்த கேள்விகளுக்கும் அரபு நாடுகள் பதில் சொல்றாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். வேறொரு டிகோட் வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.